தேய்ச்சி என் கண்ணில் பட்டான். போய் பிடிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டான். மாமா, இவன் இப்பதான் அண்ணாச்சி கடையில காயத்ரி அக்கா சொன்னாங்கன்னு பணம் வாங்கிட்டு போனான். என்ன சொல்ற? ஆமா மாமா, நான் அண்ணாச்சி கடையில பொருள் வாங்கிட்டு இருந்தப்போ அப்ப அண்ணியா இருந்தா இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. மாமா, அண்ணாச்சி கிட்ட நான் கேட்டப்ப எதையோ சொல்லி சமாளிச்சாரு மாமா. மாமா, இதுல ஏதோ சதி இருக்கு. இவன் எப்படி காயத்ரி அக்கா சொன்னாங்கன்னு அண்ணாச்சி கிட்ட பணம் வாங்க முடியும்? வாய்ப்பு இருக்கு தாரணி. என்ன பொழிக்கணுங்கிறது தானே அண்ணியரோட ஆசை. கூட சேர்ந்திருப்பாங்க. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் அண்ணாச்சியை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் வரும். நான் வரேன், வீட்டுக்கு போ. பெரிய மாமா போன் அடிக்குது. மாமா குளிச்சிட்டு இருக்காரே. நான் அன்னபூரணி பேசுறேன். சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்க கோச்சுக்க வேண்டாம். சம்பந்தி அம்மா இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காங்க. என்ன, அத்தை அங்கதான் இருக்காங்களா? இது தெரிஞ்ச மாமா. எனக்கு தெரியும் சம்பந்தி. அவங்க உறவு வேண்டான்னு சொல்லி கேட்காம இருந்த உங்க தங்கச்சியையே ஒதுக்கி வச்சவர் நீங்க. அதே மாதிரி நீங்க கோவப்பட்டு எங்களையும் அந்த மாதிரி நீங்க ஒதுக்கி வச்சிட வேண்டாம். என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு எங்க வீட்ல மருமகளா வாழறா. யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ வேண்டாம். இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவியா உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். ஆனா ஒரு சம்பந்தியா என்னோட நினைப்பு என்னன்னா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான். அதுதான் என் ஆசையும் கூட. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என் மனசுல உள்ளதான் சொல்றேன். தாரணி, போன்ல யாருமா? அன்னபூர்ணி ஆண்டி தான் பேசுறாங்க மாமா. அப்படியா? குடு, என்ன சொல்றாங்க? மாமா, பூர்ணி ஆண்டி சொல்றதை கேட்டு கோவப்பட வேண்டாம். அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சரோஜா அத்தைய அவங்க வழியில பாத்திருப்பாங்க போல இருக்கு. அத்தை வருத்தப்பட்டு பேசிருக்காங்க போல. அதான் அவங்க உங்ககிட்ட பேசி அத்தை விஷயமா. என்னது இது? சம்பந்தியம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? சம்பந்தம் வச்ச காரணத்துக்காக அவங்க ஏன் விஷயத்துல எல்லாம் தலையிடுவாங்களா? என்னக்கா? நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவத்துல இருப்பாரு போல இருக்கு. அமைதியா இருக்காரு. போன கொடு. சம்பந்தி. சம்பந்தி, உங்க கோவம் புரியுது. சம்பந்தி, சரோஜாங்கிறவ என்ன பொறுத்த வரைக்கும் யாரோ எவரோ அவ எங்க இருந்தாலும் எங்க தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. அதுக்காக நான் வருத்தப்படவும் மாட்டேன். இது விஷயமா நீங்க பேசுறது எனக்கு வருத்தமா இருக்கு. அவ பேரை சொல்லி யாரு பேசினாலும் எனக்கு கோபம் தான் வரும். தயவு செஞ்சு இத பத்தி பேசாதீங்க. அவ எக்கேடோ கெட்டு ஒழியட்டும். அக்கா, என்னக்கா? என்னடி இவரு? அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி பேசுறாங்க. சரோஜா இங்க இருக்கான்னு சொன்னதும் அவளை அங்கேயே வந்து கொல்றேன், உங்க உறவே வேண்டான்னு சொல்வார்னு பார்த்தா அவ எங்க இருந்தா எனக்கு என்னன்னு பேசி அவளை பத்தி பேசாதீங்கன்னு போனையே கட் பண்ணிட்டாரு. என்னக்கா சொல்ற? அப்ப இவ இங்கிருந்து போக மாட்டாளா? விடு. இங்க வேலை செய்யற ஆள்னு சொன்னேன்ல, அவளை அப்படியே நடத்துவோம். அவளா போறாளான்னு பாப்போம், இல்ல போக வைப்போம். என்னக்கா இது? இவ்ளோ பிளான் பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு. அதாண்டி மனசு கஷ்டமா இருக்கு. விட்டுருந்தா நானே முடிச்சிருப்பேன். நீங்க தான் கெடுத்து விட்டீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாரிப்பா, நான் கவனமா தான் இருந்தேன். எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. என்னம்மா அது? மருந்து மாத்திர விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? சத்யா, ராகினி கூட நீ கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கமா. இனிமேலாவது தவறு நடக்காம பாத்துங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். ராகினி, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோ, சரியா? சரிங்க நீ. அத்தை, இப்ப எப்படி இருக்கா அத்தை? இல்ல, பரவாயில்லம்மா. அம்மா, சாரிம்மா. ஏ ராகினி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? தெரியாம தானே நடந்தது. அதான் ஒன்னும் ஆகல. அம்மா. பாப்பா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே?
ஒண்ணும் இல்லப்பா, டேப்லெட் அதிகமா போட்டோம் போல இருக்கு. ஏய் ராகினி, நீ தானே டேப்லெட் கொடுத்த, பார்த்து கொடுக்கறது இல்லையா? விட்ரா, அவளே பயந்து போயிருக்கா. அது சரி, எக்ஸாம் எப்படி எழுதுன? சத்யா எல்லாம் சொன்னா. எக்ஸாம்ல நல்லா தான் எழுதிருக்கேன். அண்ணியார் எங்க? ஏய், என்ன பிரச்சனை எதுவும் பண்ணமா? அண்ணியாரே, அந்த டிரைவர் எந்த ஊருக்கு போறான், என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னா? அண்ணியாரே, ஃபோன் பண்ணீங்கல்ல, கேட்டுக்கங்க. அவன் போற வேகத்துல ஊரை விட்டு இல்ல, உலகத்தோட போயிட போறான். ஏய், என்னடா பேசுற? இப்போ உன் பிரச்சனை என்ன? இந்த கேள்விய அண்ணியார் கிட்ட கேளு குமார். பிரச்சனை என்னன்னு இல்ல, ஏன் என்ன நோக்கன்னு கேளு. டேய், என்னடா சொல்ற? இத பாருப்பா பிரகாஷ், மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்காதீங்கப்பா. இல்ல சத்யா, எல்லாத்தையும் பண்ணது இவங்கதான். வீட்டை கொளுத்துனவன் என்ன அடிச்சு போட்டு ஓடான்னு சொன்னல, இன்னைக்கு அவன் அண்ணாச்சி கடைக்கு போயிருக்கான். அண்ணாச்சி கிட்ட பணமும் வாங்கியிருக்கான். என்ன சொல்லி? அண்ணியார் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி. என்ன காயத்ரி? நீ யார சொல்ற, என்ன சொல்றனே தெரியல பிரகாஷ். சும்மா நிறுத்துங்க அண்ணியார. வீட்டை கொளுத்துறதுக்கு அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லி அவன் இப்ப அண்ணாச்சி கிட்ட வாங்கிட்டு போயிருக்கான். ஏய், என்கிட்ட கத்தி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, அங்க கேளு. இவங்கதான் வீட்டை கொளுத்த பணம் கொடுத்திருக்காங்க. அண்ணாச்சியை பிடிச்சு விசாரிச்சா அவன் ஏதோ அண்ணியார் ஹோட்டல்ல டிரைவரா வேலை பார்த்ததாவோ, அதனாலதான் அண்ணியார் அவனுக்கு பணம் கொடுத்து உதவுனதா அண்ணாச்சி சொல்றாரு. வந்தால் எப்படி உண்மையை சொல்லுவான்? அண்ணாச்சி அண்ணியாரோட கூட்டு தானே. பிரகாஷ், உன் கற்பனை எல்லாம் என்கிட்ட காமிக்காத. நான் அனுப்புன டிரைவர் முதல்ல எங்க ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தான். அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். கையில காசு இல்ல மேடம், வேலை இல்லைன்னு சொல்லி பணம் கேட்டான். நான் அண்ணாச்சி கிட்ட சொல்லி காசு கொடுக்க சொன்னேன். இத பாரு, அவனுக்குன்னு இல்ல, திலகாக்கு கூட அண்ணாச்சி கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுத்திருக்கேன். நீ அதையும் இதையும் முடிச்சு போட்டு என்ன இதுல கோத்த விட பாக்காத. நான் அவனுக்கு ஷூரிட்டி கொடுத்து பணம் வாங்கிக்கோன்னு சொன்னேனே தவிர நீ சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. நடிக்காதீங்க அண்ணியாரே, இப்ப எல்லா கூட்டும் உடைஞ்சு போச்சு. டேய், இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல அவள ஒரு வார்த்தை சொன்ன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ கொஞ்ச நாளாவே அப்படி இல்லையே, என்ன எதுன்னு தெரியாம உங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. பிரகாஷ், கொஞ்சம் அமைதியா இருப்பா. இவன் எப்படி பாருப்பா? இவனுக்கு காயத்ரியை கண்டாலே ஆகாது. கொல்ற அளவுக்கு துணிச்சு தானே கத்தியாலே குத்திருக்கான். அப்புறம் எப்படி அடங்குவான்? டேய், சும்மா நிறுத்துறா. நடு ராத்திரியில கோழ மாதிரி கத்தியால குத்த வந்த ராஸ்கல் தானே நீ. முதல்ல அது இல்ல நிரூபி, அப்புறம் அடுத்தவங்களை குத்த சொல்லலாம். அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாத. அதை சீக்கிரமே நான் நிரூபிக்க தான் போறேன். ஆனா அண்ணியாருக்கு என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு என்ன அடிக்க ஆளுங்களை அனுப்பியிருக்காங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? பழிக்கு மேல பழியா போடுற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இவர் என்ன ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாரு. உண்மை அதுதான். அதான் திட்டம் போட்டு வீட்டை கொளுத்தி என் சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? உங்க சொத்தை எழுதி கொடுக்க சொல்றதுல எனக்கு என்ன ஆக போகுது? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பைத்தியம் பிடிச்சிருக்கு காயத்ரி, அதான் இஷ்டத்துக்கு பேசுறான். நீ இதெல்லாம் கண்டுக்காத. ஏய், பிரகாஷ், ஏன் இப்படி எல்லாம் கத்துற? இப்படியா வீட்டுல சண்டையும் சச்சரவுமா இருக்கிறது? கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சுப்பா. காயத்ரி என்ன பண்ணா? எனக்கு உனக்குன்னு இந்த வீட்டுக்கும் சேர்த்து எவ்வளவோ பண்ணிருக்கா. உனக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. இப்படி சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ தானே நம்மளை காப்பாத்தணும். பிரகாஷ், இல்ல சத்யா, இதான் அண்ணியாரோட வெற்றி. எல்லாம் செய்யற இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு பிலிம் காட்டிட்டு இருக்காங்க. அதை நாமளும் கண்மூடித்தனமா நம்புறோம். அம்மா, அண்ணியாருக்கு இன்னொரு முகம் இருக்குமா? அந்த இன்னொரு முகம் எப்படிப்பட்ட முகம்னு சொன்னா குமாரை தாங்கிக்க மாட்டான். பிரகாஷ், நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, மோனிஷாக்காக தான் சொல்லாம இருக்கேன். ஏய், உன் பில்டப்லாம் வேற எங்கேயா காட்டு. எங்க சொல்லு பார்க்கலாம். வேணா குமார், சொன்ன நீ தாங்க மாட்டேன். இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கும். டேய், முதல்ல சொல்லுடா, பிரச்சனை வெடிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். சத்யாவோட சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்து பீச்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி சத்யாவை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறி.
சொல்லிடுறேன் பிரகாஷ். உன்னையும் சத்யாவை பிரிக்கிறேன்னு காயத்ரி மாதா அப்படி பேச சொன்னாங்க. ஆமா திலகா, இவங்களை சேர்த்து வைக்க நானும் வினாவும் ஒரு வழியை யோசிச்சிருக்கிறோம். நம்பரை டயல் பண்ணாம திலகா நைட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல, நாடகத்தை போட்டு கொடுத்துட்டு ஒளிஞ்சிருந்து ரசிக்கிறீங்களா? ஆமா, சத்யாவையும் ஒன்னையும் பிரிக்க தான் திட்டம் போட்டேன். அதுக்கு தான் இந்த நாடகம் போட்டேன். இப்ப என்ன அதுக்கு? நான் சத்யாவை பார்க்க போறேன், பேச போறேன். எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆண்டவன் போட்ட முடிச்சு. நான் போயிட்டு சத்யாவோட இங்க வரும்போது நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்நியரே, நல்லா கேட்டுக்கங்க. உங்களை விட்டு வச்சது எதுக்கு தெரியுமா? குமார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா நிச்சயமா உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? மோனிஷா என் குழந்தைன்னு டிராமா பண்ணுவீங்க. வீடே மோனிஷா மேல பிரியமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல அவ மேல எனக்கும் பாசம் அதிகம். அதான் கொஞ்ச நாள் போகட்டுமேனு காத்துக்கிட்டு இருக்கேன். இதனாலதான் இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன். அன்னைக்கு அந்நியரை பத்தி குமார் கிட்ட சொல்லிருந்தா இப்ப இந்த வீட்டுல இவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. மோனிக்குட்டிக்காக தான் யோசிச்சேன். குழந்தை மேல குமார் உயிரே வச்சிருக்கான். அவரோட பிரிவை தாங்க மாட்டானு தான் இவன் கிட்ட சொல்லல. என்னங்க இதான் நடந்தது. மத்தபடி அம்மாவை காப்பாத்துறேன்னு துடிச்சது, எனக்காக துடிச்சது எல்லாமே நடிப்பு, பொய். என்னக்கா, என்ன இதெல்லாம்? எங்களை பிரிக்க நினைச்சு இத்தனை பண்ணிருக்கீங்களா? இரு காயத்ரி, நான் நிறுத்திட்ட. இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? குமார், நிறுத்துறா. உன்னை இவ அழிக்க பார்த்தாளா, இவர் மன்னிச்சுட்டாராம். என்ன கதை விடுறியா? இதுதான் உண்மைனா இது அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? என்ன குமார், நான் இவ்வளவு சொல்றேன், என்னைய சந்தேகப்படுற? அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சிருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? மோனிஷாக்காக தானே சொல்லலன்னு சொல்றேன். கிழிச்ச உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எந்த எல்லைக்கு போவேன்னு எனக்கு தெரியும்டா. நீ பொறுமையா என்ன பத்தியும் மோனிஷா பத்தியும் யோசிக்கிறியா? யார நம்ப சொல்ற? ராஸ்கல் குமார். ஏய், ஆமாண்டா, நீ எவ்வளவு குத்த வந்த அந்த உண்மை எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு கணக்கு தானே இத்தனை பையன் சொல்ற. இது போதாதுன்னு உஷாராணி வீட்டை கொளுத்த சொன்னா அதுக்கு பணம் கொடுத்தான்னு வேற சொல்ற. டேய், அன்னில இருந்து இன்னி தேதி வரைக்கும் நீ காயத்ரி மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னடா? அவ இந்த சொத்தை அமுக்குதான் இத்தனையும் பண்றா செய்யறான்னு தானே? அதானே? அப்படி இருந்தா அவ ஏன்டா அம்மாவுக்கும் உனக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு அங்க இங்கன்னு பணத்துக்கு அலையணும்? சரி, அதை விடு. உன் சொத்துக்கு காயத்ரி ஆசைப்பட்டு இருந்தா அவ ஏன்டா உஷாராணி எழுதி வைக்க சொல்லணும்? பின்ன கூட்டு கலவனிங்க எப்படி யோசிப்பாங்க? டேய், என்னடா சொல்ற நீ? இதுல அந்நியார் மட்டும் இல்லப்பா, உஷாராணி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, நான் உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டேன்னு என்ன பழி வாங்க துடிச்சாங்க. என் மேல உள்ள வன்மத்தை தீர்த்துக்க தான் அந்நியார் கூட சேர்ந்து என் சொத்தை எழுதி வாங்கியிருக்காங்க. எல்லாம் இவங்களும் உஷாராணியும் சேர்ந்து திட்டம் போட்டு செஞ்ச காரியம் அது. இவங்க 2 பேர் திட்டத்துக்கும் நான் பலியா இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சத்யா, அந்நியார் பண்ண அத்தனை காரியத்தை சொல்லியும் இவன் நம்பல. ஆனா இன்னும் இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்க போகுது. பொறுத்திருந்து பாரு, அப்ப தெரியும். டேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. உன்னாலதானே இந்த வீட்டுல கொலை விடுற அளவுக்கு போயிடுச்சு. உன்னை காப்பாத்திக்க நீ எந்த எல்லைக்கு போவேன்னு இப்ப மறுபடியும் ப்ரூவ் ஆயிடுச்சுடா. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காயத்ரி, இவன் உளறலாம் நீ கேட்க தேவையில்ல. பாப்பலாம்.
எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. பிரகாஷ் வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கான். காயத்ரி முன்னாடியெல்லாம் நம்மள மதிக்க மாட்டா, கோவிச்சுக்குவான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அப்படி இருந்த காயத்ரி இப்ப எவ்வளவோ மாறிட்டா. இப்போ பிரகாஷ் சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாம் நடிப்புன்னு தோணுதுங்க. காயத்ரி இந்த அளவுக்கு திட்டம் போட்டு செய்வாளா என்ன? பயமா ஜானகி, இருக்குங்க. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. இல்லைங்க, பிரகாஷ் சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஜானகி. என்ன சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இத பாரு ஜானகி, முதல்ல நீ பதட்டப்படாத. பிரகாஷ் எப்பவுமே காயத்ரி மேல கோவமா தான் இருக்கான். அந்த வெறுப்புல தான் இப்படி எல்லாம் பேசுறான். மத்தபடி வேற ஒண்ணும் இருக்காது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பிரகாஷ் சொன்ன ஒண்ணும் அவன் கண்ணு முன்னாடி உண்மையாவே நடந்திருந்தா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருந்திருப்பானா? இது அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உள்ள வெறுப்புனால வந்த வார்த்தை. இத போய் நீ பெருசா எடுத்துக்கிறியே. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீ தேவையில்லாம எதையோ நினைச்சு பயப்படுற. அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. காயத்ரி அப்படி செய்வாளா? நாம நம்புவோம். இதெல்லாம் நடந்திருந்தா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க எல்லாம். சேச்சே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. இப்போ உனக்கு உடம்பு வேற சரியில்லை. எதுக்கு கண்டதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற? நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுமா. இப்போ உனக்கு அதுதான் முக்கியம். இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி ஜானகி எப்படியோ நம்ப வச்சுட்டேன். என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தாத கடவுளே. அப்படியே நடந்திருந்தாலும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் சரி பண்ற சக்தி உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. நான் உன்னைத்தான் நம்புறேன். காப்பாத்து கடவுளே. வீட்ல நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. அதான் வீட்ல நிறைய டேமேஜ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியுங்க. நீங்க அதை சரி பண்ண நியாயமான ஒரு ரேட்டை சொல்லுங்க. அதை தரதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னோட கவலை ஒண்ணுதான், வீடு பழைய மாதிரி வரணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அதை நாங்க பாத்துக்கிறோம். தீ பிடிச்சதுல உள்ள இருந்த மரஜாமா, பைப்பு இதெல்லாம் சுத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசா போடணும். ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க மேடம். வேலை ஆரம்பிச்சா எத்தனை நாள்ல முடிப்பீங்க? கை வச்சா 10 நாள்ல முடிச்சிடலாம் மேடம். பெயிண்ட் பண்ணி பக்காவா கொடுத்துட்றேன். பண்ணிடலாம் உஷா. அந்த வீட்டை அந்த நிலைமையில பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்க, அதான் எல்லாத்தையும் சரி பண்ண போறோமே. ஏன் நான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றேன்னா, என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் திங்ஸ் வந்து இறங்கிச்சுன்னா வேலையை பட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே, செக் எழுதி கொடுக்குறேன். முதல் கட்ட வேலை என்னவோ அதை ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா என்ன தேவைங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க. சரிங்க மேடம். என்னடி சொல்ற? அப்படியா? நாளைக்கே வா. சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். அம்மா, என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணா. என்னம்மா? அம்மா, என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா. அதுக்கு என்ன, போயிட்டு வா. இல்லம்மா, நான் அதுக்கு சொல்லல. வேற அண்ணன் நிச்சயதார்த்தத்தை நம்ம எதுக்கு தள்ளி போடணும்? அதையும் நாளைக்கே வச்சுக்கலாம்ல. என்ன விளையாடுறியா? இது என்ன விளையாட்டு காரியமா? அவளை எங்க கோச்சுக்கிறீங்க? அவ ஃப்ரெண்டோட அக்காக்கு நிச்சயதார்த்தம், அதனால சொல்றா. இல்லம்மா, அவகிட்ட என்னடி அவசரம்னு கேட்டதுக்கு நாளைக்கு நல்ல முகூர்த்தமா, அதை விட்டா அடுத்த முகூர்த்தம் ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும், அதான் நாளைக்கு வச்சிருக்கோன்னு சொன்னா. நானும் அதாம்மா யோசிச்சேன். இப்பதான் அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே, பேசி முடிச்சிடலாமே. அண்ணனும் அண்ணியும் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி மாலு, சொல்லிடுறேன். அம்மா, அதான் நல்ல முகூர்த்தம் சொல்லிட்டியே. நானே ராகினி வீட்டுல பேசிடுறேன். தேங்க்ஸ்மா. இந்தா, இது எல்லாத்தையும் உள்ளவை. உஷா, மாலினி சொல்றான்ட்டு. இல்லைங்க, ராகினி கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். நம்ம பண்ற கொடுமையை அனுபவிக்கணும். ஆமாங்க, அவ அண்ணனை கால விழ சொன்னதுக்கு ரோஷமா பேசினால, வரட்டும். கல்யாண பொண்ணா வரணும், நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த வீட்டுக்கு இல்ல, அந்த எரிஞ்ச வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவேன். எரிஞ்ச ஒவ்வொன்னத்தையும் காட்டி அவளை அழ வைப்பேன். விட மாட்டேங்க. எனக்கும் நினைக்க ஆத்திரமா வருது. பின்ன என்னங்க, அவளுக்கு அவ அண்ணன், அவனோட மரியாதை தான் முக்கியம்னா அப்ப அசிங்கப்பட்ட நீங்கன்னா, அவ வாழ்க்கையை விட அவளோட அண்ணன் முக்கியமாயிட்டான்ல. பார்த்துக்கிட்டே இருங்க. அவ சப்போர்ட் பண்ணி பேசின அண்ணனுக்காக ஒவ்வொரு நாளும் அழப்போறான். ஏண்டா நம்ம வீட்டை எரிச்சோன்னு
பிரகாஷ் ஒவ்வொரு நாளும் துடிக்கணும். நம்ம வீடு கருகி நாசமான மாதிரி ராகினி வாழ்க்கையும் ஆகணும். என்ன பிரகாஷ் இவ்ளோ நடந்திருக்கு? அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்போ பணத்துக்காக காயத்ரி அக்கா அங்க எங்கன்னு அலைஞ்சது எல்லாமே பொய்யா? வேஷ சத்யா, எனக்குன்னு இல்ல, அம்மா விஷயத்திலயும் இதைத்தான் பண்ணிருக்காங்க. அம்மாவும் இப்ப சொல்றாங்களே நம்ம படுத்துக்கிட்டா அவ தான் பார்க்கணும்னு. நல்ல பேர் சம்பாதிச்சு அது மூலமா தன்னோட திட்டத்தை சாதிக்கணுங்கிறது தான் அவங்களோட பாலிசி. அங்க நான் கோவமா சொன்னதுதான் இப்போ உன்கிட்ட நிதானமா சொல்றேன். அவங்களுக்கு இந்த வீட்டு சொத்தை அடையணும், அண்ணன் தம்பிகளை பிரிக்கணும், அதான் அவங்களோட ஆசை. அதே மாதிரி நீயும் நானும் நிம்மதியா வாழக்கூடாது, பிரியணும். இந்த வீட்டுல அவங்கள தவிர வேற யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது. இந்த வீட்டோட ராஜ்யம் அவங்க ராஜ்யமா இருக்கணும். அதான் அவங்களோட ஆசை, லட்சியம், நோக்கம், திட்டம் எல்லாமே. அதுக்காக எந்த எல்லைக்கு போவாங்களா? போக போய் தானே அவங்க உஷாராணி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இல்லங்க, இது மட்டும் நம்புற மாதிரியே இல்ல. நான் சொல்றத நீ கூட நம்பல சத்யா. நீங்க கொதிச்சு போய் பேசுறப்போ அதுல உள்ள உண்மை எனக்கு புரியுதுங்க. ஆதாரம் இல்லாம நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு உங்க குணம் தெரியுதோ இல்லையோ, எனக்கு உங்க குணம் நல்லாவே தெரியும். மோனிஷாக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சதே எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. இந்த நிதானத்தை தான் நானும் விரும்புறேன். ஆனா நீங்க என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். காலம் கடந்து சொல்ற உண்மைக்கு எந்த மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு வாச்ச அந்நியர் தான் ராட்சசியா இருக்காங்கன்னா ராகினி வாழப்போற வீடும் அப்படிதான் இருக்கு. இல்லங்க, நான் மறுபடியும் சொல்றது ஒரே விஷயம்தான். அக்காவோட குணத்தை நான் நேர்லயே பாத்திருக்கேன். ஏன் அவங்க கொடுமையை கூட நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா உஷாராணி மேடம் அப்படி இல்ல. ஆமாங்க, உஷாராணி மேடம்க்கு நம்ம சொத்தெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்க வசதியானவங்க தான். உங்க மேல கோவம் இருக்கு. ஏன் நீங்க சொல்ற மாதிரி வன்மம் கூட இருக்கலாம். அதை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க கிரிமினலா யோசிக்கிற ஆள் எல்லாம் இல்லங்க. சத்யா, அவங்க அவங்க எதையுமே நேரடியா பேசுறவங்க. ராகினி விஷயத்துல ஆரம்பத்துல கோவமா இருந்தாலும் அத்தைக்கு முடியலன்னு சொன்னதும் துடிச்சு போய் ஓடி வந்தாங்க. வீடு எரிஞ்ச சமயத்துல கூட அவங்க உங்க மேல கோவமா இருந்தாங்களே தவிர ராகினி விஷயத்துல எந்த தப்பான முடிவும் எடுக்கல. சரி, இதை விடுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ துடிச்சு போய் உரிமையா பேசி பணம் கொடுத்தாங்க. அவங்க எப்படிங்க இதை பண்ணுவாங்க? அதே மாதிரி ராகினி விஷயத்திலயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே தவிர உங்க மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. அவங்க அந்த விஷயம் வேற இந்த விஷயம் வேறன்னு பிரிச்சு பாக்குறாங்க. நீ சொல்றது புரியுது, இருந்தாலும் அவங்க இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க சொல்றது ஆழமா யோசிச்சு பார்த்தா உஷாராணி மேடம் இந்த அளவுக்கு போற ஆள் இல்ல. பிரகாஷ், இது முழுக்க முழுக்க அக்காவோட வேலைதான். ஆமாங்க, உங்க விஷயமான உஷாராணி மேடம் பார்த்து பேசும்போது என் வீடு எரிஞ்சதுக்கு என்ன நஷ்டம் ஈடுன்னு கேட்டாங்க. அக்கா தான் முந்திக்கிட்டு நம்ம பங்கு சொத்தை எழுதி வைக்கலாங்கிற யோசனையை சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலைங்க, அவங்களதான் சொன்னாங்க, அவங்களதான் கன்வின்ஸ் பண்ணாங்க. பாத்தியா எப்படிலாம் கேம் ஆடிருக்காங்கன்னு? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. என் சொத்து அவங்களுக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, வேற ஒருத்தங்களுக்கு கிடைக்கட்டும் தான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. நான் தான் யோசிக்காம உஷாராணி மேடம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றபடி பார்த்தா இதுல உஷாராணி மேடம்க்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாம் ஒன் வுமன் கேம். எல்லாமே அக்காவோட திட்டம் தாங்க. என்னது வீட்டுல வாழ விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையும் மாத்திக்கிட்டதா சொல்லி நல்லவங்கள நடிச்சாங்க. அது நடிப்புன்னு தெரியாம ஏமாந்து போயிட்டோம். இது அவங்களுடைய நீண்ட நாள் திட்டம். அதான் நின்னு நிதானமா விளையாடி இருக்காங்க. அதுக்குதான் நல்லவங்கன்ற முகமுடி. நான் இதை சும்மா விட மாட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொத்து பணம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா அண்ணியார் இப்ப ஆடுற ஆட்டம் எங்க அண்ணன் தம்பி உறவை கெடுக்குதா? என்ன வேணா பண்ணட்டும், அது எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் அண்ணன்களை பிரிக்கிறத மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ராஜு இப்படிதான் பண்ணாங்க, இப்ப குமாரையும் குறி வச்சுட்டாங்க. அந்த முட்டாள அவங்க குணம் தெரியாம பேசிட்டு இருக்கான். அவனை சொல்லியும் குத்தம் இல்ல. இந்த அளவுக்கு பிளான் பண்றவங்களுக்கு அவனை மாத்துறது என்ன பெரிய விஷயமா? குமார் டோட்டலா அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டான். ஆனா இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் சொல்ல வைப்பேன். அண்ணா, அப்பா கூப்பிடுறாரு. சரி நீ போ, நாங்க வரோம். இது பாருங்க, இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். வாங்க. பிரகாஷ் வாடா, வந்து உட்காரு. நீ உட்காருமா. உஷாராணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு ராகினியோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். உஷாராணி கூட்டணி போட்டு இப்படி பண்ணிட்டாங்க, காயத்ரி கூட்டணி போட்டு அப்படி பண்ணிட்டான்னு நீ எதாவது சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துறாது. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்டா. அப்பா சாரிப்பா. அம்மா, நான் உஷாராணி மேடமை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சத்யா எல்லாத்தையும் எடுத்து சொன்னா. அவங்க இந்த அளவுக்கு போற ஆள் கிடையாது, அவங்க நல்லவங்க. என்ன அதே சமயம் இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணியார் தான். பிரகாஷ், நாங்க இப்ப உங்ககிட்ட பேச வந்தது ராகினியோட எதிர்காலத்தை பத்தி. நாளைக்கு அவங்க இங்க வந்து நீ உன் மனசுல உள்ள விஷயத்த பேசி அவங்க கோபமானாங்கன்னு வச்சுக்கையே. அம்மா, அது நான் தான் சொல்றேன்லம்மா, உஷாராணி மேடம் ரொம்ப நல்லவங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அவங்க வரும்போது முதல்ல ரிசீவ் பண்ண போறது நானும் சத்யாவும் தான். போதுமா? ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ். இந்த சந்தோஷம் நீடிச்சிருக்கணும். நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை அவங்கள பாதிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல இது ராகினியோட எதிர்காலம். நாளைக்கு ராகினியோட நிச்சயதார்த்தத்தை எல்லாரும் கூடி சந்தோஷமா நடத்தி வைக்கணும். அது வரைக்கும் இந்த வீடு அமைதியா இருக்கணும், இருந்தே ஆகணும். சரிப்பா. மாமா, அம்மா மாமாக்கெல்லாம் சொல்லணுமே. ஆமாமா, கண்டிப்பா சொல்லணும். நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க மாமா. சத்யா, நம்ம பிரச்சனை நம்மளோட போகட்டும். இது ராகினியோட வாழ்க்கை. பாத்துமா. அத்தை, எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரிப்பா. ஆண்டி உட்காருங்க ஆண்டி. வாமா உட்காருமா. இல்லம்மா, நான் சமையல் கட்டிலே சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஆண்டி நீங்க? வாங்க ஆண்டி உட்காருங்க. அதுக்கு இல்ல மாப்பிள்ள, என் தகுதிக்கு நான் அங்க உட்கார்ந்து சாப்பிடுறதா மரியாதை. ஆண்டி என்னம்மா நீ? வாமா உட்காரு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி வாங்க ஆண்டி. இல்ல மாப்பிள்ள, என் தகுதிக்கு இதான் சரி. உங்க லெவலுக்கு நான் எப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்து? என்ன ஆண்டி நீங்க? அம்மா தான் உங்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வந்து டைனிங் டேபிள் உட்காருங்க. அது ஹலோ. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஓகே, அப்படி ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா சுரேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, அவரால் இது நடந்தது. சரி, ஓகே. என்ன மாப்பிள்ள சுரேஷ்னு? எல்லாம் நம்ம சுரேஷால தான் ஆண்டி. கம்பெனில ஒர்க் விஷயமா ஐடியா சொல்லியிருந்தாரு, அதை அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு மேனேஜர் சொல்றாரு. அப்படியா? என்னங்க, அந்த செல்போன் விஷயம் தானே? ஆமா, எனக்கு தெரியும். என் அண்ணன் எதுக்கும் சலைச்ச ஆள் இல்ல, எதையும் சரியா கணக்கு பார்த்து பண்ணும். என்னடி அதோட நிறுத்திட்ட? முதல்ல அவன் போற இடம் ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போகும். ஆமா மாப்பிள்ள, அவன் தகுதிக்கும் திறமைக்கும் இருக்க வேண்டிய இடமே வேற. நல்ல வேளை சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தான். பாவம், அவன் அருமை தெரியாம தான் அந்த கம்பெனி அவனை வேலையை விட்டு தூக்கிடுச்சு. பாத்தீங்களா இப்ப எப்படி வேலை பாக்குறான்னு? மாப்பிள்ள, இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுலயே அவன் படிக்கும் போதே அப்படிதான் பயங்கர சுட்டியா படிப்பான். ஸ்கூலை விட்டா வீடுன்னு இருப்பான். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ரொம்ப திறமையான ஆளு. உண்மைதான் ஆண்டி. உண்மையிலேயே அண்ணன் திறமையான ஆளுங்க.
அம்மா சொன்ன மாதிரி அண்ணனோட அருமை அந்த கம்பெனிக்கு தெரியல. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சொல்லுங்க அண்ணி. என்ன சுஜாதா, எப்படி இருக்க? அத்தை எப்படி இருக்காங்க? அண்ணி, அத்தை அங்க இருக்கிறதே எனக்கு தெரியும். அண்ணி உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா கேட்டப்போ அன்னபூர்ணி ஆண்டி மாமாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. மாமா குளிச்சிட்டு இருந்தாரு. நான் அன்னபூர்ணி ஆண்டி தானேன்னு ஃபோன் எடுத்தா என்ன சொல்றீங்க அண்ணி? இங்க அம்மா இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டான்னு நான், அம்மா, ஆண்டி, கார்த்திக் எல்லாரும் பேசிதானே முடிவு பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஆண்டி எதுக்கு அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? சுஜாதா, அவங்க ஒன்னும் தப்பா சொல்லல. அத்தையும் மாமாவும் சண்டை போடக்கூடாது, சேர்ந்து இருக்கணும், இங்க இருக்கிறதுக்காக கோச்சு கூடாதுன்னு பேசினாங்க. ரொம்ப அக்கறையா பேசினாங்க. அதுக்கு இல்ல அண்ணி. அதை விடு. நல்ல வேலை நான் எடுத்ததுனால மாத்தி பேசி மாமா கிட்ட சமாளிச்சிட்டேன். அதனாலதான் மாமா அத்தை அங்க இருக்கிறது தெரியாம எங்க இருந்தா எனக்கு என்ன, அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் கூப்பிட்டதே அதுக்குதான். சொல்லுங்க அண்ணி. இல்ல, பெரிய மாமா ரொம்ப கோவமா ஆன்ட்டி பேசிட்டாரு. அதான் அவங்க இது விஷயமா ஏதாவது பேசினாங்களா இல்ல வருத்தப்பட்டாங்களான்னு கேட்கதான் நான் ஃபோன் பண்ணேன். இல்ல அண்ணி, அவங்க அப்படி பேசினதையே சொல்லல. அப்படியா? சொல்லாதது நல்லதுதான். அவங்க நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சிருப்பாங்க. சுஜாதா, அத்தைய கவனமா பாத்துக்கோ. இது விஷயமா பெரிய மாமாக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். சரிங்க அண்ணி. ஆண்டி, அம்மா இங்க இருக்கிறத அப்பாக்கு சொல்ல வேண்டான்னு பேசணும். அப்படி இருக்கப்ப நீங்க ஏன் அப்பாக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன சொல்ற சுஜாதா? ஐயோ, இல்ல ஆண்டி நல்ல விதமா தான் பேசிருக்காங்க. அப்பா தான் கோவமா அவங்க பேச்சே எடுக்காதுன்னு சொல்லிருக்காங்க. தாரணி அண்ணி தான் இப்ப போன்ல பேசினாங்க. ஏன் இதுல என்ன தப்பு சுஜாதா? இதெல்லாம் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எப்படியாவது சம்மந்திக்கு தெரிஞ்சா, என்ன சம்மந்தி நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வருத்தப்படுவாரேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம நான் நல்ல விதமா தானே சொன்னேன். அம்மா, அங்கிள் ஆண்டி மேல இருக்க கோவத்துல இங்க வந்து பிரச்சனை என்ன கார்த்திக்? பெரியவங்க எங்களுக்கு தெரியாதா? அக்கா சொல்றது நல்லதுக்கு தானே. அதுவும் சேர்ந்து வாழணும், சண்டை வேணான்னு சொன்னாங்க. இருக்கட்டும் ஆண்டி, இனிமே அம்மா விஷயமா பேச வேண்டாம், சிக்கல் தான் வரும். அதான் சொல்றாங்கல்ல சுஜாதா, அம்மா நல்லதுக்கு தான் சொல்லிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அம்மா சொன்னா அங்கிள் கேப்பாரேன்னு நினைச்சு சொல்லிருப்பாங்க. சரி விடு. இல்லங்க, அத்தை கேஷுவலா தான் பேசிருக்காங்க. அப்பா தான் கோச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் அம்மா மேல கோவம் போகல. அதனாலதான் அம்மா விஷயமா அப்பா கிட்ட பேச வேண்டாம்னு சொல்ல வந்தேன். இனி நான் ஏன் சுஜாதா பேச போறேன்? சரி, சம்மந்தி என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாருன்னு சொன்னேன். அவர் கோவப்படுறாரு. இனி பேசி என்ன ஆக போகுது? வாதமைந்தி, என்னங்க உட்காருங்க. இவ எதுக்கு அங்க போன் பண்ணான்னு தெரியலையே. என்னடி இப்படி ஆயிடுச்சு? நாம நினைச்சது எதுவுமே நடக்கலையே. ஆமாக்கா, எதுவுமே நடக்கலையேக்கா. சுரேஷ் கிட்ட போட்டு கொடுத்தா அவன் கண்டுக்கல. சம்மந்தி கிட்ட சொன்னா அவரும் கண்டுக்கவே இல்ல. அக்கா, அவளை நீ விரட்டுறத பத்தி கவலையே பட வேண்டாம். இனி நீ யார்கிட்டயும் எதையுமே பேச வேண்டாம். அந்த சரோஜாவை நீ எல்லா வேலையும் வாங்கு. நீ குடுக்கிற டார்ச்சர்ல அவ நொந்து சாகணும். ஆமாடி, என்ன மென்டல்னு சொல்லி நாடகம் போட்டால, அதுக்கு பழிக்கு பழியா அவ எனக்கு சேவை செய்யணும். செய்ய வைக்கிறேன். அடி பாவி, பெரிய மனுஷியா என்னை ஏத்துக்கிற மாதிரி பேசிட்டு இப்ப உள்குத்தா? என்ன வீட்டு வேலை செய்யறவளாக்குறியா? இன்னிலேந்து என் வேலையை காமிக்கிறேன்டி. இனி இந்த வீட்டுக்கு நான் தாண்டி ராணி. என்ன வீட்டு வேலை செய்யறவளா ஆக்க பாக்குறியா? யாருக்கு யாரு வேலை செய்யறாங்கன்னு பாப்போண்டி. வாசப்படியில நின்னு கொட்டாய் விட்டுக்கிட்டு ஏன் சகல, இந்த வீட்டுல கொட்டாய் வர்றது கூட குத்தமா?
நோ ஜிம்முக்கு போறேன் அது இது நாளந்தா எண்ணி 2 நாள் கூட போல அதுக்குள்ள விட்டுட்ட. நோ 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 இப்ப எல்லாம் நான் ஜிம்முக்கே போறது இல்ல. யோகா ஆசனாசனம் அத்தனையும் போட்டு பாடியோட வெயிட்ட குறைக்கிற முயற்சியில இருக்கிறேன். என்னது யோகாசனமா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது சகல? எது தெரியுதோ இல்லையோ நீ பல்ல விளக்குனா நல்லா தெரியுது. போய் முதல்ல பல்ல விளக்கியா. என்னது வாய கூட திறக்க விட மாட்டான் போல இருக்குதே. வினோ என்ன வினோ ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கா? ஏன் வினோ சரியா சாப்பிடுறது இல்லையா? ஆஹா, நல்லா தான் சாப்பிடுறேன் மாமா. நான் உன்னை செக்கப் போக சொன்னா நீ போனியா? மாமா என்ன வினோ? இல்ல, தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் தனியா போனோம்? உன் வீட்டுக்காரர் சும்மா தானே இருக்காரு, கூட்டு போலாம்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சும்மாதான் இருக்காருன்னு. அவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி வா, நானே கூட்டு போறேன். ஐயோ, அவளுக்கு நான் புருஷனா இல்ல அவன் புருஷனா? எது சொன்னாலும் அவங்கிட்டயே சொல்றாளே. ஐயோ, இன்னைக்கு மாட்டி விட்டுற வேண்டியதான். பிரகாஷ், அன்னைக்கு என்னவோ அண்ணன் பெரிய உத்தமன்னு சொன்னியே, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு இப்ப நிரூபிக்கிறான். பிரகாஷ், நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வேணும். அந்த ஆளு தான் கூறுகிட்ட தனமா இருக்காருன்னா நீயும் கேஷுவலா இருப்பியா? இது குழந்தை விஷயம் வேணும், கவனமா இருக்கணும். பாரு, நல்லா பாரு. என்ன நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க? சாரி மாமா. என்ன சாரி? அவர் வரலன்னா என்ன? எதுக்கு நான் இருக்கேன்? நான் உன்னை பாத்துக்க மாட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கூட்டு போயிருப்பேன்ல. பாத்தியா பிரகாஷ் எவ்வளவு அக்கறான்னு? சரி கிளம்பு, ரெடியாவு, நானே உன்னை கூட்டு போறேன். இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு வேணும்? நீ முதல்ல ரெடி ஆகு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவஸ்தைப்பட போறது யாரு சொல்லு? பாத்தியா அவன் குழந்தை மேல அவனுக்கு எவ்வளவு அக்கறைன்னு? கட்ட புருஷன் நான் இங்க இருக்கிறேன், ஆனா அவன் என்னமோ அவளுக்கு புருஷன். விடு பிரகாஷ், விடு பிரகாஷ். இன்னொரு தடவை இப்படி சொன்ன புண்ணை இங்கே கூட பிடிச்சிருவா. உண்மையை சொன்னா ஏன் கழுத்தை பிடிக்கிறேன் பிரகாஷ்? உண்மையா? அசிங்க பிடிச்சவனே. குமார் தன்னோட வைஃப் தங்கச்சி கிட்ட ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து அட்வைஸ் பண்றான். அதை இப்படி அசிங்கமா பேசுவியா? ஏன் உன் புத்தி இப்படி கீழ்த்தரமா போகுது? இங்க பாரு, குமாருக்கு என் மேல கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், ஆனா அவ என் அண்ணன். இப்ப சொல்றதுதான், இனிமே இந்த வார்த்தையை சொன்ன நான் கருத்துருவேன். யார் அது? ஐயோ, எதுக்கு எடுக்கிறான்? எப்படி சகல? சூப்பரா சொன்ன சகல. நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. ஐயோ, வேணும் இவரை உள்ள வர சொல்ல. குடும்பமே சேர்த்து குமர போதா? காயத்ரி, முதல்ல இவரை வீட்டை விட்டு வெளில போக சொல்ல. ஏங்க என்னாச்சு? அந்த பிரகாஷ் நம்மள எதிரியா பார்த்துட்டு இருக்கான். உன்னை கொல்ல வந்தான். நாம அவன் மேல வெறுப்புல இருந்தா இந்த ஆள் அவன் கூட சேர்ந்து செல்லம் கொஞ்சறாரு. நாம பகையா இருக்கும்போது இவரு உறவா இருப்பாரா? என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன வேணும்? நான் சொல்றது சரியா தப்பா? சரியா சொன்னீங்க மாமா. அக்கா, இவர் சொன்னபடி கேக்குற மாதிரி தெரியல. அவன் உன்னை கொல்ல வந்தவன். இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு ஆம்பளையா நின்னு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, காயத்ரி அம்மாவை தொட்டா நீ இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருந்திருக்கணும். எதுக்கு வேணும் அப்படி செய்யணும்? இல்ல மாமா, அக்கா மேலயும் உங்க மேலயும் அக்கறை இருந்திருந்தா இந்த வார்த்தை வந்திருக்கணும்னு சொல்றேன். அதுவும் இல்லனா, எப்ப என் சகல கூட நீ சண்டை போட்டியோ அப்பல இருந்து நீ எனக்கு எதிரின்னு அந்த பிரகாஷ எதிரியா பாத்துருக்கணும், தள்ளி வச்சிருக்கணும். எதுவுமே செய்யாம அவன் கூட தோள்ல கைய போட்டுக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அவன் என்னடான்னா உன் ஆளு ஏன் பக்கம்னு மாமாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம விசில் அடிச்சுக்கிட்டே போறான். இதெல்லாம் தேவையா நமக்கு? காயத்ரி, எல்லாம் இவராலதான். இவர் தான் அவங்க கூட சேர்ந்து திட்டம் போட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஐயோ, இவனுக்கு இப்படி புரிஞ்சுக்கிட்டானுல. நீங்க சொல்றதாங்க சரி. இவர் இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். ஐயோ, அட பிரகாஷ், என் சோத்துலயும் மண்ணள்ளி போட்டியாடா. இங்க இருக்க கூடாதுன்னா நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? அந்த நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா நீ அவன் கூட சேருவியா? அட பாவிகளா, நீ என் பொண்டாட்டியே கரெக்ட் பண்ற. உன் தம்பி என்னடான்னா என்ன இப்படி கோத்து விடுறான். நான் என்னடா பண்ணுவேன்? வினோ, இவரை துபாய்க்கு அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அங்க போய் அடிக்கிற வெயில்ல நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த ஒட்டக மேய்ச்சாதான் புத்தி வரும். ஐயோ, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்களை அங்க அனுப்ப ஏற்பாடு பண்றேன். அப்பதான் உங்களுக்கு எங்க அருமை தெரியும். அத முதல்ல செய்கா. இவர் இருக்கிறது யாருக்கு தொல்லையா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. போங்க வெளியில. இருக்குண்டி, நல்லா இருக்கும். என்ன துரத்தி விட்டு அவன் கூட இருக்க போறியா? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என் பொண்டாட்டிய நீ மேய்ப்ப, நான் ஒட்டகம் மேய்க்கணுமா? அதுக்கு உன் பொண்டாட்டி ஏற்பாடு வேற. டேய், நல்லா இருக்கடா, நல்லா இருப்பீங்கடா. டேய் குமார்,
என்ன உன் பொண்டாட்டி ஒட்டகம் மேய்க்க அனுப்புறதுக்கு முன்னாடி நான் உன்னையும் உன் குழந்தையும் ஒன்னா மேலோக அனுப்புறேன்டா. அனுப்பாம விட மாட்டான்டா இந்த மூர்த்தி. அனுப்புறேன்டா, மொத்தமா அனுப்புறேன். என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.